ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேஎஸ் டேக்கிங் ஃபோர். 1900s பார்த்தீங்கன்னா கேமராவோட தேவை ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவை தூக்கணுன்னா கூட 10 to 15 மெம்பர்ஸ் தேவைப்பட்டாங்க ஒரு கேமராவை தூக்கிறதுக்கு. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் கேமரா பாக்கெட் கடகமாக வந்துருச்சு நம்மளுக்கு. அதுக்கும் ஒரு படி மேலே போனோம்னா டிஎஸ்எல்ஆர் ப்ரொஃபஷனல் கேமராஸ் இருக்குது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா சினிமாவில், நியூஸ் சேனல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அல்ட்ரா மோஷன் கேமராஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கேமராவும் பார்க்க போனால் ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இருக்கும். டிஎஸ்எல்ஆர் ஒரு கிளாரிட்டியாக பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும், பெட்டராக இருக்கும். அப்படி இருந்தும் எதனால் இந்த அல்ட்ரா மோஷன் கேமராஸை ஸ்போர்ட்ஸ் அப்புறம் சினிமாஸ்லாம் சேனல்ஸ் யூஸ் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமரா யூஸ் ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம ஜூம் பண்ணாலும் நம்மளுக்கு கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக கிடைக்கும். அந்த வீடியோட கிளாரிட்டி அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டத்தில் இருக்கிற ஃப்ளட் லைட், நிலாலாம் ஜூம் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா கெனானோட UHD டிஜி சூப்பர் 120 லென்ஸ். இந்த லென்ஸில் பார்த்தீங்கன்னா 120x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் இருக்கிறதுனால அதோட ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக கிளாரிட்டியாக நம்மளுக்கு தெரியும். வைட் ஆங்கிள் வேணும்னா கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக வைட் ஆங்கிள் கொண்டு வர முடியும். இது வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் 8.2 mm வரைக்கும் இருக்குது வைட் ஆங்கிள் ஃபோக்கல் லென்த். ஆனால் நம்ம DSLRல வைட் ஆங்கிள் டெலிஃபோட்டோக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனி லென்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஏதாவது ஒரு லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளால் அந்த லென்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. நம்ம இந்த மாதிரியான கேமராஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஜூம் பண்ணால் கூட இந்த கேமராஸை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜூம் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். ஹை ஸ்பீட் ஜூம் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஓடனா கூட ஈஸியாக நம்ம ஹை ஸ்பீட் ஜூமை வச்சு 1 செகண்டில் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் எடுத்துருவோம். ஆனால் DSLR பார்த்தீங்கன்னா லென்ஸ் ப்ரீத்திங் இருக்கும். ஜூம் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும், அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஆங்கிள் ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை லாக் பண்ணிட்டோம்னா திரும்ப ஜூம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட தான் ஃபோக்கஸ் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுவாங்க. பால் மேலே ஃபோக்கஸ் வச்சிட்டாங்கன்னா அந்த பால் மேலே தான் ஃபோக்கஸ் போகும். அந்த மாதிரி தான் ஒரு ஆங்கிலும் ஒரு கேமரா இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஒரு பிளேயரை ஃபோக்கஸ் பண்ணால் கூட ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த கேமராவோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸோட ப்ரைஸ் எப்படின்னா 2 கோடி வரும். அந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 lakh. அந்த கேமராவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 lakh கிட்ட வரும். அந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 lakh. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷேக்கிங் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ட்ரைபாட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அவ்வளோவா ஷேக்கிங் இல்லாமல் இமேஜ் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கவரேஜ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கண்ட்ரோல் ரூம் போகும். கண்ட்ரோல் ரூம் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி என்கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க. டிஜிட்டல் பார்ட்னர் ஹாட்ஸ்டார் அவங்க பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறது இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லிங்க் உங்களுக்கு வரக்கால டைரெக்டாக நீங்கள் டெலிகிராமில் போய்ட்டு ஜேஎஸ் டெக் இன்ஃபோன் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அது மேலே டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் பண்ணால் ஒன்றுங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.